மதுரை மாநகர மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பாகவும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாகவும் ரெட் கிராஸ் அமைப்பு சார்பாகவும் போதையில்லா தமிழகம் விபத்து இல்லாத மதுரை என்ற கோஷங்களை முன்வைத்து விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாநகர காவல் இணை ஆணையாளர் அசைத்து துவக்கி வைத்தார். நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை தலைவர் குருசாமி, ரெட் கிராஸ் நிர்வாகிகள், காவல்துறையினர் மற்றும் பலர் இந்த மாரத்தான் நிகழ்வில் பங்கேற்றனர். மாணவியர்களுக்கு இடையே போதைப் பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாநகரில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில போதைப் பொருள்களினால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் போதைப் பொருள் பழக்கம் பரவாமல் தடுக்க மாணவர்களால் காவல்துறைக்கு உதவ முடியும் என்பது பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மற்றும் சாலை விதிகளை பின்பற்றவும் ஹெல்மெட் அணியவும் வலியுறுத்தியும் பதாகைகள் ஏந்தி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஊர்வலமாக சென்றனர். இவ்விழாவில் பள்ளியின் முதல்வர், மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர், ஆசிரியர்கள், செவிலியர், மாணவிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை மாநகர மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு சார்பாகவும் நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை சார்பாகவும் ரெட் கிராஸ் அமைப்பு சார்பாகவும் போதையில்லா தமிழகம் விபத்து இல்லாத மதுரை என்ற கோஷங்களை முன்வைத்து விழிப்புணர்வு ஊர்வலத்தை மாநகர காவல் இணை ஆணையாளர் அசைத்து துவக்கி வைத்தார். நட்சத்திர நண்பர்கள் அறக்கட்டளை தலைவர் குருசாமி, ரெட் கிராஸ் நிர்வாகிகள், காவல்துறையினர் மற்றும் பலர் இந்த மாரத்தான் நிகழ்வில் பங்கேற்றனர். மாணவியர்களுக்கு இடையே போதைப் பொருள்களுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக மாநகரில் உள்ள அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில போதைப் பொருள்களினால் ஏற்படும் தீமைகள் பற்றியும் போதைப் பொருள் பழக்கம் பரவாமல் தடுக்க மாணவர்களால் காவல்துறைக்கு உதவ முடியும் என்பது பற்றியும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மற்றும் சாலை விதிகளை பின்பற்றவும் ஹெல்மெட் அணியவும் வலியுறுத்தியும் பதாகைகள் ஏந்தி பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு ஊர்வலமாக சென்றனர். இவ்விழாவில் பள்ளியின் முதல்வர், மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு காவல்துறையினர், ஆசிரியர்கள், செவிலியர், மாணவிகள் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். Yar yar silom